தன்னோட பரம்பரை நிலத்தை வித்து வந்த 13,000 ரூபாய் பணத்தை வச்சு ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி ஆரம்பிக்கிறார் 1970. 1970 ஆரம்பிச்சதுனால ஒரு கம்பெனி ஈஸியா வளர்ந்துருச்சு இல்லையா? இல்ல, அவர் ஆரம்பிச்சப்போ 3,500 இருந்து 4,000 ஐஸ்கிரீம் கம்பெனிகள் இருந்திருக்கு. முதல் விஷயம், எல்லாருமே கிராமப்புறங்கள் எல்லாம் கொண்டு போய் ஐஸ்கிரீம் வித்தா அவங்க எல்லாம் வாங்குவாங்களா, ஐஸ்கிரீம்னா என்னன்னே தெரியாது, எப்படி வாங்குவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த காலகட்டத்துல ஏன் கிராமத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஐஸ்கிரீம் கொண்டு போய் கொடுக்க கூடாது? தன்னோட டார்கெட்டை அர்பன் ஏரியால மட்டும் வைக்காம ரூரல் ஏரியாலையும் வச்சு புதுசா ஒரு பிளேவர் கொண்டு வந்தா அதை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறது. ஏன்னா யங் பீப்புள்ஸ் தான் புது ஐடியாஸை வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சனால பண்ணிருக்காரு. அடுத்தது, இப்ப கல்யாண மண்டபங்கள் இருக்குன்னா அங்க ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்க ஐஸ்கிரீம் விற்கிறது. ஐஸ்கிரீம் வேணும்னா நீங்க ப்ரீ புக் பண்ணிக்கலாம், நாங்க கரெக்டான டைம் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவோம் அப்படின்னு கரெக்டா செஞ்சது. ஐஸ்கிரீம் அப்படின்றது நடந்துகிட்டே தான் சாப்பிடணும். ஏன்னா உட்கார்ந்து சாப்பிட எந்த கடைகளிலுமே இடம் இல்ல. அருண் அப்படின்ற ஐஸ்கிரீம் பார்லர்ல நீங்க ஐஸ்கிரீம் உட்கார்ந்து பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னாரு. ஒரு கம்பெனி தொடங்குறவங்க எல்லாருமே ஒரு நல்ல ரேட் வந்துச்சுன்னா கொடுத்துட்டு செட்டில் ஆயிடலாம்னு நினைப்பாங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் இந்த மாதிரி வாங்கப்பட்டது தான். ஆனா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எல்லா ஐஸ்கிரீம் கம்பெனிஸும் டேக் ஓவர் பண்ணும்போது என்னெல்லாம் தர முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு